நாங்கள் பொள்ளாச்சி வடக்கொன்றியம் திம்மங்குத்து ஊராட்சி நாதேவனம்புதூர் இங்கே வந்து நோம்பி சாட்டிக்கிறோம். திருவிழா வந்து நாளைக்கு நடக்கிறங்காட்டி கோயில் நிர்வாகத்தில் சார்பில் ஒரு 3 கிடாய் வெட்டுறது வந்து எங்கள் வழக்கமாக இருக்குது. அந்த வழக்கத்துக்காக வந்து 3 கிடாய் வாங்கி நேற்று இரவு வந்து இந்த பள்ளியில் வந்து பக்கத்தில் வந்து பாதுகாப்பாக இல்லை. எப்பவுமே ஸ்கூல் வந்து நாங்கள் வந்து எல்லோரும் பயன்படுத்துறது தான் அளவாக இது பண்ணிக்குவோம். அதெல்லாம் 3 ஆடு கட்டி வச்சுருந்தோம். அந்த ஆடு வந்து நைட்டு வந்து ஒரு 2 மணிக்கு பார்த்தோம், உயிரோடு இருந்துச்சு. 2:30 இறந்து கிடந்துச்சு. மர்ம விலங்குகள் கடிச்சிருக்கிற மாதிரி ஒரு தகவல் இருந்துச்சு. சரி, என்ன விலங்கு ஏது, ஏன்னா குழந்தைகள் இருக்கிறங்காட்டி நம்ம செக் பண்ணிக்கணுங்கிறதுக்கு வேண்டி வனத்துறைக்கு இன்ஃபார்ம் பண்ணோம். வனத்துறை அதிகாரிகள் வந்து ஆய்வு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. என்ன விலங்குங்கிறது வந்து இன்னும் தெரிவிக்கல. என்னவாக இருந்தாலும் எங்களுக்கு வந்து எந்த மர்ம விலங்கு கடிச்சிருந்தாலும் அதுக்குன்னா பாதுகாப்பு நடவடிக்கையாக தமிழக அரசும் வனத்துறையும் எடுத்து கொடுக்குமாறு அன்போட ஊர் பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கொள்வோம். இது போன்ற விவசாயம் நிறைந்த பூமி வந்து ராமபட்டினம் ஊராட்சியில் முந்தான செய்தித்தாளில் பார்த்தோம். அதில் வந்து சிறுத்தை கடிச்சிருந்துச்சு. போன 1 மாதங்களுக்கு புறவி வளையம் அந்த பஞ்சாயத்தில் வந்து சிறுத்தை கடிச்ச மாதிரி இருந்துச்சு. சரி, சிறுத்தையாக இருக்குமோ என்னமோ அப்படி சிறுத்தை கடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி போட்டு வனத்துறைக்கு வந்து நாங்கள் தகவல் தெரிவித்தோம். வனத்துறை அதிகாரிகள் வந்து ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். நன்றி.